الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சங்கை மிகுந்த அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களின் மீது அவன் கொண்டிருக்கிற மகத்தான பாசம், அன்பு, அதன் வெளிப்பாடுகள் பல்வேறு வகைகளில் அவன் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது வெளிப்படுகிறது. அந்த அருள் வெளிப்படுகிற அந்த அருளாளன் எல்லா இடத்திலும் அதை வெளிப்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அவன் அருள் இல்லாத இடமே கிடையாது. அவைகள் பல்வேறு வகைகளாக வெளிப்படும். ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளை விரித்துக் கொண்டே செல்கிற பொழுது அவர்கள் தங்கள் புருவங்களை உயர்த்தி கொண்டே செல்வார்கள். வான்மண்டலத்தினுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள் கூட. உமிழுகிற சூரியனினுடைய கதிர் வீச்சுக்கள் எவ்வளவு ஃபில்டருக்கு பின்னால நம்மை வந்து சேருகிறது என்று ஆய்வு செய்தால் அதனுடைய தாத்பரியம் புரியும். நேரடியாக தாக்கினால் இந்த பூமியில் யாரும் வசிக்க முடியாது போய்விடும். காற்று மண்டலங்கள், மாசுபடிந்த நிலைகள் அதிகரித்தே செல்கிற இன்றைய காலத்தில் அந்த மாசுபடர்ந்த அந்த மாசை கட்டுப்படுத்துவதற்கு அறிஞர்கள் பல்வேறு வகையான உக்திகளை கையாளுகிறார்கள். விரைவான இறப்புகளுக்கு அவைகள் எல்லாம் காரணமாகி விடுகிறது. ஆபத்தான நோய்களுக்கு அவைகள் காரணமாகி விடுகிறது. எனவே வாகனம் விடுகிற புகை முதற்கொண்டு கண்டுபிடிப்புகளால் ஏற்படுகிற ஒவ்வொன்றும் எத்தகைய மாசுகளை காற்றோடு கலக்க செய்கிறது என்று அவன் இதை தடுப்பதற்கான வழிகளுக்கு என்ன என்று யோசனை செய்கிறான்.
ஆனால் காலம் கடக்க கடக்க மாசு அதிகரித்தே செல்கிறதே தவிர கட்டுப்பாட்டுக்குள்ளால் அவனால் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் மனிதர்கள் இங்கே வசிக்கிறார்கள். அல்லாஹ் இயற்கைகளையே அதை கட்டுப்படுத்துவதற்கு எத்தனை வகைகளை வைத்திருக்கிறான். வளர்ந்தோங்கி நிற்கிற மரங்கள் தான் எத்தனை அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அவைகள் எவ்வளவு மாசுகளை உள்வாங்கிக் கொள்கிறது தெரியுமா என்று ஆய்வாளர்கள் இப்படி பார்த்தால் எல்லா வகைகளிலேயும் அல்லாஹ் அவனது அருளை இந்த அடியார்களின் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான். அந்த வகைகளில் ஒரு மனிதனை அவன் படைக்கிறான். படைத்தவனுக்கு அதன் ரகசியம் தெரியும். தகப்பனோ தாயோ தத்தி நடக்கிற பிள்ளை எழுந்து நடக்க முனைகிற பொழுது கைகளை பிடித்துக் கொள்கிறார்கள். விரல்களை கொடுத்தோ அல்லது அதனுடைய கைகளை பிடித்தோ காலத்திற்கு தகுந்தார் போல் அவைகளை அரவணைத்து அப்படியே தன்னோடு அழைத்து செல்ல பெற்றோர்கள் முயற்சி செய்கிறார்கள். சில பொழுதுகள் பிள்ளைகள் அதை உதறுகிறது, உதாசீனப்படுத்துகிறது. சில நேரங்கள் அது கீழே விழுகிற பொழுது, இதனால் தானே பிடிச்சேன், பிடிச்சுக்க, என் கையை பிடிச்சுக்கோ, இதனால தானே பிடிச்சேன், ஓடாத, இங்க நின்னுக்கோ என்று அருகில் அமர்த்தி கொள்கிறோம். அது மாதிரி ரப்பு இந்த அடியான் அவனை படைக்கிற பொழுது ஆரம்பத்திலேயே ஒரு அப்ஜெக்ஷன் ஏற்படுது. இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபான்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த பூமியில நான் பிரதித்துவத்தை ஏற்படுத்த போறேன், ஹலீஃபாவை அமைக்க போறேன்னு சொல்லக்குள்ள அங்க ஏற்கனவே படைக்கப்பட்டிருந்த அமரர்கள் சொன்னாங்க, அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. ஏன்னா இது அதிகமா ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னால ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா அடிச்சாட்டியம் செய்கிற ஜின்னினுடைய படைப்பு. அது ஏற்கனவே இருந்ததுனால அந்த குணம் தொத்திக் கொள்ளும். பொதுவாகவே யாரோட சேர்றாங்களோ முன்னாடி என்ன இருக்கு அது கொஞ்சம் அப்படி தொத்தி வரும். இல்லைன்னு சொன்னா அதை பார்த்து பழக வேண்டிய சூழல் உருவாயிடும். வன்முறையாளர்களோட பிள்ளைகள் பழகினா வன்முறையாளனா தான் வளருவான். அலிச்சாட்டியம் செய்யறவனோட பழகினா அலிச்சாட்டியனா தான் வளருவான். அகங்காரத்தோட உள்ளவனோட பழகினா அகங்காரமா தான் வளருவான். அன்பு பாசம் நிறைந்தவர்களோடு பழகினால், பரிவு பக்குவம் நிறைந்தவர்களோடு பழகினால் அவங்கள மாதிரி வளருவான். யாரோடு சேருகிறோமோ அந்த குணம் வரும் இல்லையா? அல்லது ரோல் மாடலாக முன்னால் இருப்பவர்களை பார்க்கிற பழக்கம் ஏற்படும் இல்லையா? அந்த மாகவுள் அப்படி சூழல், அந்த சூழல்கள் ஏற்கனவே இருந்ததனால அதன் குணத்தை அவர்கள் இதோடு ஒப்பீடு செய்து பார்த்தார்கள். அத்தஜாலு ஃபீஹா, நீ படைக்க போறியா, அமைக்க போறியா, யார மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, குழப்பங்களை ஏற்படுத்தி ரத்தத்தை ஓட்டுற ஒரு சமூகத்தையா படைக்க போற அப்படின்னு கேட்டாங்க. ஒனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, நாங்க தான் உன்னை அழகா துதிக்கிறோம் இல்லையா, உன்னை ரொம்ப அழகான முறையில் நாங்க வணங்குறோம்ல, இதை விட்டுட்டு நீ அதையா படைக்க போற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நான் படைக்க போறேன்னா. நான் ஆலோசனை கேட்கல, நான் உங்ககிட்ட சொன்னது இப்படி படைக்க போறேன்னு சொல்லித்தான். எப்படி செய்யலாமாங்கிறத உங்ககிட்ட கேட்கல, செய்ய போறேன்னு சொல்றேன்னா. மலக்குகள்கிட்ட ஒரு குணம் உண்டு, அல்லாஹ் சொல்லிட்டோம்னா அப்படியே கட்டுப்பட்டுருவாங்க, அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. ஃபஸஜதல் மலாயிகா குல்லுஹும் அஜ்மஈன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சுஜூது செய்யுங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன பொழுது எந்த படைப்பை குறித்து அவர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்களோ அந்த படைப்புக்கே சுஜூது செய்யுன்னு சொல்லக்குள்ள சொன்னது யாருன்னு பார்த்தாங்களே தவிர எதுக்குன்னா யோசிக்கல, பட்டுன்னு விழுந்துட்டாங்க. இதான் மலக்குகள். அவங்க யோசிக்கலாம் மாட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. இதான் அடிமையினுடைய உச்சத்தனம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லையா, குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளுக்காக அதுக்குன்னு ஒரு குழு இயங்கலையா, விவகாரம் பண்றதுக்குன்னே ஒரு குழு இயங்கலையா, காலமெல்லாம் அதோடய அவங்களோட வாழ்க்கை போறத பார்க்கலையா, எங்க போனாலும் அடிதடியா இருக்கிறத பார்க்கலையா,
சட்டையை கிழிக்கிறத பார்க்கலையா? எல்லா கூத்தும் என்ன செய்யும்? மனிதன நிலைமை அப்படிப்பா. அல்லாஹ் தஆலா அந்த அமரர்களை வச்சு இவன் என்ன பண்றான்னா, இந்த மனிதனை நெறியூட்ட பார்க்கிறான். ஏன்னா அவங்க தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள்ளால் இந்த மனுஷனை கொண்டு வர்றதுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, முதல்ல அந்த மலக்குகள் தான் நமக்காக துவா செஞ்ச ஆட்களை. நமக்கு முதல்ல ரூஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம தந்தையாருக்கு கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படுற நேரத்துல அதஷ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஒரு தும்மல் போட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காற்றுல லேசான ஒரு இது தொடக்குள்ள தும்மல் பட்டுன்னு வந்துடும். அந்த காற்று அந்த இடத்தை தொடுகிற பொழுது பட்டென்று தும்மல் இட்டார்கள். தும்மல் போட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே மலக்குகள் அவர்களுக்கு மறுமொழி இப்படி பகர்ந்தார்கள், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அப்ப நமக்கு முதல்ல துவா செஞ்ச ஆட்கள் யாரு? மலக்குகள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன பண்றான்னா, நம்மளை படைக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குகிறான், பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குறான். எப்படி பெற்றோர்கள் தவழ்தலில் இருந்து எழுந்து நடக்க முனைகிற பொழுது கைகளை பிடித்து கொண்டு நடக்க அவர்கள் கரங்களை கொடுத்தார்களோ, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்கள் ஏற்கனவே ஒரு படைப்பு இருக்கிறது, அழிச்சாட்டியம் செய்கிற படைப்பு, அதில் திளைத்து விடக்கூடாது என்பதற்காக இவர்களை திசை திருப்பி மலக்குகள் தன்பால் கட்டுப்பாட்டுக்குள்ளால் வருவதற்கு யாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா ரோல் மாடலா கொண்டு நிறுத்துறான். நல்லவைகளுக்கு ரோல் மாடலா மலக்குகளும், தீயவைகளுக்கு ரோல் மாடலா இப்லீஸும். முன்னுதாரணம் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு முன்மாதிரி இருக்கணும் இல்லையா? நல்லதற்கான முன் வடிவங்களாக இவர்களையும், தீயவைகளுக்கான முன் வடிவங்களாக இப்லீஸையும் அல்லாஹ் கொண்டு நிறுத்துறான். நமக்கு எல்லாம் தெரியும் இப்லீஸ் எப்படிப்பட்டவன் தெரியும். ஆரம்பத்திலேயே அல்லாஹ் நிரூபிச்சும் காட்டிட்டான். ஓகே, இவங்களுக்கு சரண்டர் ஆகுங்கன்னு உடனே மலக்குகள் பட்டுன்னு விழுந்தாங்க. இப்லீஸ் அப்படியே நின்றான். நான் ஏன் விழணும்னா, இது அல்லாஹ்வின் நியதி. அவன் நினைச்சாம்னா அன்னைக்கு ஜோலியை முடிச்சிருக்க முடியும், இப்லீஸ்ல ஜோலியை முடிக்க முடியாதா? அல்லாஹ் நினைச்சாம்னா. இன்னைக்கு சில பேர் சிலதை நாங்க சரிப்படுத்திடுவோம், எல்லாத்தையும் முடிச்சு காட்டிடுவோம் அப்படிலாம் சும்மா மல்லு கட்டி நிப்பாங்கல்ல, அதெல்லாம் முடியாது. அது கியாமத்து வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் சச்சரவுகள் கியாமத்து வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். என்னென்னமோ நடக்குது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டா இருக்கிறான். அவன் செய்ய மாட்டானா, பண்ண மாட்டானா? அல்லாஹ் நினைச்சா அன்னைக்கே இப்லீஸ் ஜோலியை முடிச்சு விட்டுருப்பான். ரத்த ஓட்டுறாங்கன்னு தெரியுமில்ல அல்லாஹ்வுக்கு, மலக்குக்கே தெரியும் போது அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? குழப்பத்தை விளைவிக்கிறான்னு மலக்குக்கே தெரியும் போது அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? அன்னைக்கே நசிக்கிருக்க வேணாமா? அது அன்னைக்கு அடையாளம் தெரியாம அழிச்சிருக்க வேணாமா? ஏன் விட்டு வச்சான்? சோதனை உலகம்பா, நான் ரெண்டையும் வைக்கிறேன். இந்த உலகம் முழுசு இப்படித்தான் இருக்கும், சோதனையோட தான் நகரும். நீ சரியா நடந்துக்க. ரெண்டு வகைராக்கள் இருக்கிறாங்கல்ல, நல்லா தெரியுது இல்ல? சீரான வகைராக்கள், சீர்கட்ட வகைராக்கள் இருக்குல்ல, தெரியுது இல்ல? நன்மையை செய்யற வகைராக்கள், தீமை செய்யற வகைராக்கள் தெரியுது இல்ல? சொர்க்கத்திற்கான செயலை செய்யக்கூடியவர்கள், நரகத்திற்கான செயலை செய்யக்கூடியவர்கள் தெரியுது இல்ல? அதுக்குதான் அறிவை தந்திருக்கிறேன். அதை இன்பில்ட் பண்ணி தான் அனுப்பி விட்டான் அல்லாஹ். அந்த அறிவை இந்த மனுஷன் கிட்ட என்ன செஞ்சான்? இன்பில்ட் பண்ணி தான் அனுப்பி விட்டான். வா அல்லமா ஆதம லஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் சொல்றான். இன்பில்ட் பண்ணதை அவன் சொல்லி காட்டுறான். வா அல்லமா ஆதம லஸ்மாஅ குல்லஹா, எல்லாத்தையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தேங்கிறான். எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அங்கிருந்து உள்ள நாலேஜ் தான் அப்படியே நம்ம கிட்டையும் வந்துகிட்டு இருக்கு. நாலேஜ் அன்னைக்கே இருந்தது, அந்த நாலேஜ் தான் வந்துகிட்டு இருக்குப்பா. கியாமத்து வரைக்கும் வரும். அந்த நிலைமைக்கு தோதுவா வெளிப்படுவது.
அந்த நாலேஜ் இருக்குல்ல. எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவன் ஒரே ஒரு ஆளால சொல்ல முடியும். நாளைக்கு மறுமையில தான் அதையும் சொல்ல முடியும், இங்க சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஆளு நாளைக்கு மறுமையில தான் சொல்ல முடியும், இங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மோத்தா போற வரைக்கும் மஜ்னூன், பைத்தியம். அவனால சொல்ல முடியுமா? இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? சரி தவறுன்னு அவனால பிரித்தறிய முடியுமா? அவன் தட்டுல இருந்தாலும் சாப்பிடுவான், கீழே கிடந்தாலும் சாப்பிடுவான். அவன் அந்த நிலைமையில உள்ளவன். அல்லாஹ் அப்படி காட்டுறான். அவனை ஒரு ரோல் மாடலா முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒண்ணு ஆக்காம இந்த மாதிரி வச்சிருக்கிறனே புத்தி இருக்க போய் தானேன்னு கேட்கிறான். அல்ல நினைச்சோம்னா அவன்ல நம்மளை கொண்டு அந்த இடத்துல ஒரு ஒரு மாடலா நம்மளை கொண்டு வச்சிருக்கலாம்ல. யார நம்ம பைத்தியமா பாக்குறோமோ, யார கிறுக்கனா பாக்குறோமோ, அந்த இடத்துல கொண்டு நம்மளை கொண்டு வைக்கலாம்ல. இருந்து எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஒரே ஒரு நரம்பு தானே. நல்ல நாலேஜ் பர்சன், காலேஜ் முடிச்சிருக்கிறான், காலேஜ் முடிச்சு நாலேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளவு படிப்பு, கல்வியில் அவன் தரமானவன், முதல் நிலை மதிப்பெண் பெறுபவன். அவன் கல்வியை முடிச்சு பட்டம் வாங்குறதுக்கு முன்னால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட இடம் தலை. அவன் உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஆனால் அவன் கண் திறந்து பார்த்து அவனுக்கு முன்னால் அவனை ஈண்டெடுத்த பெற்றோர்களும் அவன் உற்றார்களும் அவனோடு கல்வி பயின்ற மாணவர்களும் அந்த நண்பர்களும் எல்லாரும் நிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. எதுவுமே உள்ள இல்லை. அனைவர்களும் அவன் கண்களுக்கு முன்னால் சமமாக தெரிகிறார்கள். யாருன்னு அடையாளம் தெரிய முடியல. ஒட்டுமொத்த நாலேஜ் ஒரு அடியில க்ளோஸ். எத்தனை ஆண்டு கால அறிவு தேடல்கள், எத்தனை உச்சங்கள், என்ன ஆச்சு? மாறு தட்டுகிற மனித சமூகத்திற்கு அல்லாஹ் மண்டையில் அடிச்சு காட்டுறான். ஏய் ஒழுங்கா, நான் அவனை சொல்லல, நம்மள சொல்றேன். அவனை அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாகத்தான், நாம எல்லாத்தையும் ரோல் மாடலா தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நாம முன்வடிவமா தான் பார்க்கணும். நல்லா சொல்றேன். யாரையும் நாம கீழா பாத்திரப்படாது, நம்முடைய முன்வடிவமாக பார்க்கணும். அல்லாஹ் நினைச்சோம்னா எந்த இடத்துலயும் கொண்டு நம்மளை கொண்டு வைப்பான். யா அல்லாஹ் என்னை நல்லோர்களுக்கு முன்வடிவமாக்கி விடு என்றுதான் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். நன்மக்களின் பிரார்த்தனை இப்படி இருக்குமாம். ரப்பனா யகூலூன அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின். அல்லாஹ் சொல்றான், நன்மக்கள் நாவில் இருந்து பிறந்த வார்த்தையை அல்லாஹ் வரிசைப்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தையும் பிறந்தது. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? யகூலூன், அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, ஹபலனா, எங்களுக்கு நீ கொடுத்திரு, மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய மனைவி எங்கள் மக்களில் இருந்து கொடுத்திரு, குர்ரத அயுனின், கண் குளிர்வு, பார்த்தாலே கண் குளுமை அடையணும். என் பிள்ளைங்க, என் மகங்க, என்னுடைய மகளுங்க, என்ன மாதிரி அந்த கண்கள் குளுமை அடைகிற பொழுது எப்படி வான்மலை வான் மேகத்தில் அப்படியே சென்று மேகங்கள் அப்படியே நிழலாடி அங்கிருந்து காற்றுகள் அதன் மகரந்தத்தை சொருகுகிற பொழுது அங்கிருந்து பொழிகிறது, அருள் மழையாக பொழிகிறது இல்லையா? அந்த மாதிரி பெற்றோரின் கண்கள் எல்லாம் வியந்து தன் பிள்ளை பெறுகிற பேற்றை பார்க்கிற பொழுது அதிலிருந்து ஒரு கண்ணீர் துளி சொட்டுகிறது. அந்த சொட்டுகிற தண்ணீர் இருக்கிறது, அந்த கண்ணீரின் தண்ணீர், அந்த கண்ணீர் சாட்சி சொல்லும் குர்ரத அயுன் என்று. என்ன கண் குளிர்ச்சி! அழுவார்கள், ஆனால் அந்த அழுகை சோகத்தின் அழுகை அல்ல, சுகத்தின் அழுகை. அதான் குர்ரத அயுன். உஜஅல்னா, எங்களை ஆக்கிவிடு, லில் முத்தகீன இமாமா. எப்படி ஆக்கணும்? தக்குவா உடையவர்களுக்கு தலைமையானவர்களாக எங்களை ஆக்கிவிடு. அவங்க கேட்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எங்களை ஆக்கிரு. எப்படி ஆக்கிரு? தக்குவா உடையவர்களுக்கு தலைமைத்துவம் உடையவர்களாக, லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு இமாமா, தலைமைத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்கிவிடு. அவங்களுக்கு ரோல் மாடலா நாங்க இருக்கணும். எங்களை பார்த்தா அவன் தக்குவாவை பெறவனா இருக்கணும். அப்படி ஆளா எங்களை ஆக்கிருன்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் நமக்கு அந்த தகுதியை தருவானாக. அவங்கள பார்த்து தானே சொல்லுவாங்க, இவங்க என் பெற்றோர்கள்,
என் ரோல் மாடல். யாரை காட்டுவாங்க? ஆக பெரிய கெட்டு போன ஒருத்தன் கிடக்கிறான், ஆக தருதலை பிடிச்சவன் கிடக்கிறான், கேவலமான நடத்தவுடையும் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். அவன் யாராச்சும் காட்டுக்கிட்டு நீ ரோல் மாடல் இவன் தான் யாராவது சொல்லுவாளா? அவனை பார்த்து பிரச்சனை வரும்போது வேண்டாம் பயன்படுத்துவாங்க. எப்படின்னா பாத்ரூம்ல இருக்கிற பிரஷ் மாதிரி, அதை கழுவத்துக்கு எடுத்துக்குவாங்க, திரும்ப தான் மேல பட கூட யாரும் அனுமதிக்க மாட்டாங்கல்ல. கையால தானமா தொட்டாங்க, அவன் மீதான சுத்தப்படுத்தினாங்க, எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. அதுல இருந்து கழுகும் போது ஒரு தண்ணி தெளிச்சா கூட மீண்டும் அந்த தெளிச்ச தண்ணிய இன்னொரு தண்ணியால கழுகி விட்டுருவாங்க இல்லையா? அது பிரயோஜனமா இல்லையா? இருந்தது. இருந்தாலும் நம்மள ரோல் மாடலா அவனால் எடுக்கணுமா? அப்படி நடந்துக்கிறணும் வாழ்க்கையில. கேவலமானவனா பார்க்க வச்சிடக்கூடாது, காலகாலத்துக்கும் சொல்றவனா வச்சிடக்கூடாது. இறை தூதரின் சமூகத்தில் பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த நபர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தரப்பட்ட பரிசுத்தங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரின் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டது. என் பெருமானாரின் சமூகத்தில் வந்து நிற்கிறார், பழி சுமத்தப்பட்ட நபர், அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதிலிருந்து விடுபட வைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? காலகாலத்திற்கும் இழி சொல்லுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக. இறை சமூகத்திலும் அப்படி சம்பவங்கள் உண்டு. யா அல்லாஹ், உன் சோதனை நான் பொறுத்துக்கிறேன், ஆனா பின்னாடி வர்றவங்க என் மேல தவறான ஒன்றை பதிய வைத்து விட்டால், இவன் யாரு தெரியுமா? அன்னைக்கு திருடுனான்ல அவன் மவன்றுவாங்கல்ல, அன்னைக்கு கொலை செஞ்சான்ல அவன்ட மவன்றுவாங்கல்ல, அன்னைக்கு விபச்சாரம் பண்ணான்ல அவன்ட மவன்னு சொல்லிடுவாங்கல்ல. இது ரோல் மாடலா? யாராக முன்னிறுத்த வேண்டும் நம்மை? எதையும் அணுகுவதற்கு அழகான முறைகள் உண்டு இல்லையா? அழகான வடிவம் இருக்கு இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள்? நல்லவையா பொல்லாப்பையா? எதை விட்டு செல்ல போகிறீர்கள்? எதை கொடுத்து போகிறீர்கள் சமூகத்திற்கு? வம்பனா இருந்தா 4 பேர் அந்த நேரத்துல வேண்டாம் புகழுமா, ஆள் தெரியுமா, அவன்கிட்ட சொன்ன கதையை முடிச்சிருவா இருப்பாம்மா. அதுக்கு பின்னால சொல்லுவான், ஏய் அவனோட எல்லாம் சகவாசம் வச்சுக்காத, ஆளு சரியில்லைன்றான். சொன்ன வாய் அதுதான், அவன்கிட்ட கூட கதையை முடிச்சிருவான்னு சொன்னது. அது கதை முடிகிற வரைக்கும் தான். கதை முடிஞ்சதுக்கு பின்னால தான் பிள்ளைகிட்டே சொல்லுவான், அவனோட எல்லாம் சகவாசம் வச்சுக்காதடா, நல்லது இல்லைன்றான். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான நெறிகளை தந்திருக்கிறார், அழகான வழிகளை தந்திருக்கிறார், அற்புதமான வாய்ப்புகளை தந்திருக்கிறார், முன்மாதிரி வடிவங்கள். அந்த ரோல் மாடல் தான் அல்லாஹ் மலக்குகளை முன்னிறுத்துறான், இப்லீஸையும் முன்னிறுத்துறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, ஒரு மலக்க அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை படைக்கிற பொழுது அங்கிருந்து ஒரு மலக்கையும் அல்லாஹ் படைச்சான். அவனோடு சேர்ந்து வக்கல மலக்கன், ஒரு மலக்கு அல்லாஹ் சாட்டுறான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாமின் முஸ்லிம் மா மின்கும் மின் அஹதின், உங்களில் அனைவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும், மாமின்கும் மின் அஹதின்னா ஒவ்வொரு ஆளுக்கும், எவரி இண்டிவிஜுவல் பெர்சன், தனித்தனி நபர்கள், கூட்டா இல்ல, ஒத்த ஆளுக்கு. அந்த ஒத்த ஆளுக்கு இல்லாவகது உக்கில பிஹி கரீனுஹு, அவனோட எப்பொழுதும் கூட்டாவே இருக்கிற மாதிரி, விலகிறவே மாட்டாங்க, கூட்டாவே இருக்கிற மாதிரி. மினல் மலாயிகா, மலக்குகளில் இருந்து ஒரு ஆளு, வகரீனுஹு மினல் ஜின்னு, ஜின்னில் இருந்து ஒரு ஆள் கூடவே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சஹாபிகள் கேட்டாங்க, ஓ ஈயாக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மான்னாங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, ரோல் மாடல்லாம் மலக்க முன்னிறுத்துறதுக்கு தவறான வழியில போற ஆளா இருந்தா ரோல் மாடல் தேவை, தவறான வழியில போற ஆளா இருந்தா ரோல் மாடல் தேவை. சுரூபமே அவர்கள் தானே, சுத்தத்தினுடைய ஒழுக்கத்தினுடைய மகத்துவமே அவர்கள் தானே. அந்த மாண்பான ரஹமத்துக்குரிய உமார் சல்னாக இல்லா ரஹமத்தல்லில் ஆலமீன்டான், அகிலத்தாருக்கே ரஹமத்துன்டான். உங்களுக்கு அவங்க கிட்ட தான் முன்மாதிரி இருக்குன்றான். எல்லாத்துக்கும் முன் வடிவமாக, எல்லாத்தின் அருளையும் சுரூபமாக இருக்கிற தங்களுக்குமா ரோல் மாடலா மலக்க வச்சான்? தங்களுக்குமா ஒரு சின்ன வச்சான்? மலக்குகள் ரோல் மாடல், சரி, ஜின்னு வழிகெடுப்பான் இல்லையா? அப்ப வழிகெடுக்கிறதுக்கு உங்ககிட்டயும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உங்ககிட்டயும் அந்த வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் வலையில உழ வச்சிருவான், உங்களையும் வலையில உழ வைக்க முடியுமா அவனாலன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வலையில நான் உழ மாட்டேன்பா, அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சான், என் வலையில அவன் உழுந்துட்டான்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் தான்பா இல்லா அன்னல்லாஹ அஆனனி அலைஹி ஃபஅஸ்லமன்னாங்க. சரண்டர் ஆயிட்டான் நாங்க. அஸ்லம்னா இஸ்லாம் ஆயிட்டான் அர்த்தம். சரண்டர் ஆயிட்டான் நாங்க என்கிட்ட. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அதனால ரோல் மாடல் மலக்குகள் அவங்கள தான் எடுக்கணும் முன் வடிவமாக. நம்ம பேசினா கூட இருப்பாங்க, எல்லாம் கூடவே இருப்பாங்க. நாம வந்தமே இன்னைக்கு ஜும்மாவுக்காக, நாம பார்க்கல, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பார்க்கல ஆனா மலக்குகள் இருந்தாங்களே அப்படின்னாங்க. நம்ம பார்க்கல, எந்த மலைக்கும் நம்ம சந்திக்கல, ஆனா மலக்குகள் இருந்தாங்கன்னாங்க. இதாக்கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் வந்தால், வகஃபத்தில் மலாயிகா அலா பாபில் மஸ்ஜித், பள்ளியுடைய வாசல்ல வளமையா சந்திக்கிற ஆளு, வளமையா பார்க்காத ஆள் எல்லாம் பார்த்தோம், ஆனா மலக்குகளை பார்த்தோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகஃபத்தில் மலாயிகா, மலக்குகள் நிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? எக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல், ஃபர்ஸ்ட் கம் யாருன்னு பார்த்தாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கம்ல எழுதிக்கிட்டாங்க. முதல்ல யாருப்பா உள்ள வந்தா, அந்த லிஸ்ட் அங்க இருக்கு, எதுவும் விடுபடல. இப்ப இன்றைய காலத்துல பாக்குறோம்ல, ஹரம் மாதிரி இடத்துல எடுத்துக்கிட்டா ஹை செக்யூர் ஏரியாவா இருக்கு, வேர்ல்ட்லி ஹை செக்யூர் ஏரியா ஹரம். திடீர்னு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பட்டுன்னு பார்த்தா கூட்டம் இல்லை, இருந்தாலும் கிளியர் பண்றாங்க, பட்டு கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்றது சும்மா இல்ல, பட எந்திரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த ஏரியாவை மத்தாஃப் ஏரியா, தவாஃப் ஏரியா பட்டுன்னு கிளியர் பண்றாங்க. கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல, சட்டு தூக்கி அப்படியே ஒதுக்கி பேரிகேட்டை போட்டாங்க. இவங்க போட்டு முடிக்கிறது தான் தாமதம், வெள்ள மாதிரி ஒரு கூட்டம் அப்படியே வருது, வெள்ள மாதிரி ஒரு கூட்டம் வருது. அப்ப ஒவ்வொரு கேட்லயும் உள்ள நுழைகிற பொழுது அங்கேயே எவ்வளவு பேர் உள்ள நுழையிறாங்கிற கவுண்டிங் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு பேரு சரியாக நிக்க முடியும், அந்த அளவுக்கு விடுறதோட விட்டுட்டு அடுத்த ஏரியாவுக்கு மாத்தி விடுறாங்க இல்லையா? கிரவுட் கண்ட்ரோல், அசம்பாவிதங்கள் நடந்து விடாத அளவுக்கு அந்த நிலைகள். அப்ப கண்ட்ரோல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, மலக்குகள் உங்களை எல்லாம் கண்காணிச்சுட்டு இருந்தாங்கப்பா, யாரு ஃபர்ஸ்ட் கம்மு எல்லாம் குறிச்சாச்சு. அதுக்கடுத்து யாரு அவங்கள எழுதுனாங்க, அதுக்கடுத்து யாரு எழுதுனாங்க. வந்த ஆளுக்கு கூலிய கொடுப்பா, ஒட்டக குர்பானி கொடுத்த கூலி. இரண்டாவது வந்தாரு மாட்ட குர்பானி கொடுத்த கூலி. மூணாவது சாத்து ஆட்ட குர்பானி கொடுத்த கூலி. நாலாவது சாத்து கோழிய குர்பானி கொடுத்த கூலி. அஞ்சாவது சாத்து முட்டைய குர்பானி கொடுத்த கூலி. இப்ப வர்றதெல்லாம் முட்டை, அந்த குர்பானி கொடுத்த கோழி. திரும்ப ஏறிட்டா, மெம்பர் படி ஏறிட்டா முடிஞ்சு போச்சுன்னாங்க, மூடிடுவாங்க. சில பேர்லாம் வரும்போது மலக்குகள் அதெல்லாம் திறந்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, மூடி வச்சிருவாங்க எல்லாம் அப்படியே. நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பார்த்தோமா? நம்மளை பாதுகாக்கிற மலக்குகள் எவ்வளவு. இன்ஷா அல்லாஹ் பாப்போம், வரக்கூடிய நாட்கள்ல பாப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்து சரிப்படுத்தி நாம சீராக நடக்கிறதுக்கு அழகான முன் வடிவத்தை ஏற்படுத்தி தாரோம். அதை நம்ம கவனமா அவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறணும்.
அதன் மூலம் உள்ள படிப்பினை நாமளும் பிறர்களுக்கு நல்ல ரோல் மாடலா இருக்கணுமே தவிர, எப்படி நமக்கு ஒரு ரோல் மாடலா இந்த இவனை ஃபாலோ பண்ண கெட்டு போயிருவாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்லீஸ் வச்சு ஜின்ன வச்சிருக்கிறானோ, அந்த மாதிரி உனக்கு பின்னால உள்ளவனை காட்டி இவனை ஃபாலோ பண்ணிடாதப்பா கெட்டு போயிருவேன்னு சொல்லி காட்டுற கேவலமானவனா போயிடப்படாது. மலக்க காட்டி இந்த மாதிரி நடந்துக்கப்பான்னு சொல்ற மாதிரி உன்னை பார்த்து சொல்லணும். அதை விட்டுட்டு இப்லீஸ பார்த்து ஏய் இவனை ஃபாலோ பண்ணிடாத கெட்டு போயிடுவாங்கிற மாதிரி இவனை காட்டி இவனையா இவ யாருப்பா? அந்த இப்லீஸுடைய வடிவம் தான். அந்த சூரத்தை எடுத்திருக்கிறான். சீரத்து அது மனுஷ சூரத்துல வேண்டாம் இருக்கலாம், சீரத்து ஃபுல்லா எல்லாமே இப்லீஸ். அங்க சூரத்து ஃபுல்லா மனுஷன், சீரத்து ஃபுல்லா மலக்கு. மலக்கு நூறால படைக்கப்பட்டவங்க ஒளியால, இவன் நெருப்பால படைக்கப்பட்டவன். அது சொர்க்கம் போற இடம், இது நரகம் போற இடம். எந்த வடிவங்கிறத சரியா நம்ம பார்த்துக்கிறோம். புறத்தை பார்த்து முடிவு செய்யாதீர்கள், அகத்தை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வழியில் நாம் எல்லாம் நல்லோர்களின் முன்மாதிரி வடிவங்களாக இருக்க வேண்டும். அமரர்களை அல்லாஹ் எப்படி முன்மாதிரி வடிவமாக ஆக்கினானோ அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக, நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.